நாளைக்கு ஒரு எம்எல்ஏவை படம் பார்க்க போகிறீங்க, எந்த அளவுக்கு இருக்க போகுது? கடைசி படம் ஒரு ஃபீல் தான், ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஆனால் இந்த கொண்டாட்டம் லைஃப் டைம் மனசில் நினைவாக இருக்கணுன்றதுக்கோசம் இந்த வாட்டி எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ண முடியுமோ அவ்வளோ பிரம்மாண்டமாக இங்கே நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா தியேட்டர்கள்லேயும் நம்ம ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க இந்த லாஸ்ட் மூவினால இதை மறக்க முடியாத சம்பவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எஃபெக்ட் போட்டுருக்காங்க. அதில் நம்ம இப்போ இங்கே உட்லண்ட்ஸில் போட்டுருக்கோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி February 2024 2ஆம் தேதி இந்த மாதிரி நான் இந்த 2 கமிட் பண்ணியிருக்கேன், 2 படத்துக்கு அப்புறம் வேறு எந்த படமும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னப்போ வார்த்தைகளாக இருந்தது. இப்போ உண்மையாலுமே நாளைக்கு இந்த வெளியாகக்கூடிய புது திரைப்படம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அந்த அளவுக்கு இருக்குது. இப்பயும் அது ஒரு ஃபீல் தான் அது அண்ணன். ஆனால் மக்கள் பணி செய்ய வந்துட்டார். மக்கள் பணி செஞ்சு வந்துட்ட பிறகு இப்போ அதை பற்றி நம்ம பேசியிருந்தால் நல்லா இருக்காது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், தளபதி சினி ஃபீல்டுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். இன்றைக்கும் நம்ம வீட்டில் திரையரங்க ஓனர் என்கிட்ட கடைசியாக பேசும்போது இனிமே அப்படின்றது தான் அவரே ஃபீல் பண்ணார். அவர் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறதே அதான் பண்ணுவார். அதனால் உண்மையிலே அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஒரு எம்எல்ஏக்களாக, ஒரு வாரிய தலைவராக, ஒரு அமைச்சர்களாக நாளைக்கு எல்லாரும் படம் பார்க்க போகிறாங்க. உடன் பண்ணித்தவர்கள் எந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது? நாளைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர்ன்றதை மறந்துடுவேன். அந்த 3 ஹவர் ஒரு ஃபேன் பாயாக எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த படத்தை ஒரு எல்லா ரசிகரோட ஒரு தொண்டனா ஒரு ரசிகனா என்ஜாய் பண்ணுறது தான் என்னோட ஆசை. என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? எப்பயுமே பண்ணுற மாரி தான். ஒரு இந்த லாஸ்ட் படனால ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த தேட்டரில் கழக பொதுச்செயலாளர் அண்ணன் வராரு, அமைச்சர் அவர் வரும்போது இங்கே ஹெல்மெட் கொடுக்குற மாதிரி ஒரு 100 பேருக்கு ஹெல்மெட் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த திரையரங்கத்தில் வர நம்ம ரசிகர்கள் இருக்காங்கள்ல, அவங்களாம் டிக்கெட்டு ஃப்ரீயாகவே அவர் கையில் கொடுக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் காலையில் நம்ம ஆல்ரெடி பாரத், நான் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினரால் பாரத் ஐடிஎம்ஸ் தேட்டரில் அவங்களுக்கு டிக்கெட் எல்லாருக்கும் வாங்கி இலவசமாக எங்கள் கட்சி தோழர்கள் தான் எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ பல இடத்துல டிக்கெட்டுடைய விலை அதிகமாக விற்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இந்த வாட்டி சொல்லவே மாட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேன், யாராச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு நீங்கள் அப்படி ஒரு ரிப்போர்ட் இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தது வேறு, இப்போது எங்கள் கவர்மெண்ட்டு எங்கள் அண்ணன் கவர்மெண்ட்டு அப்படின்போது அந்த இதுக்கு வேலையே கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன், எல்லாருமே டிக்கெட் ரேட்டு இன்றைக்கி இந்த தேட்டரில் 180 ரூபா டிக்கெட் ரேட்டு அதை தான் கொடுத்தாங்க. பாரத்தில் 150 ரூபா டிக்கெட் ரேட்டு அதை தான் கொடுத்தாங்க. ஐடிஎம்ஸில் 190 ரூபா டிக்கெட் ரேட்டு அதை தான் கொடுத்தாங்க. யாரும் 1 ரூபா கூட கேட்கல, எதுவுமே சொல்லலை. சார் டிக்கெட் ரேட் என்னவோ அதை கொடுத்துருங்கனாங்க. அதுவே எவ்வளோ, அதான் என்ன சொன்னேன், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருக்குது. ரொம்ப எங்களுக்கு இந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக இந்த திரைப்படம் ஆன்லைனில் கசிந்தது அப்படின்றது வந்தது. 1 கோடி பேருக்கு மேலே இந்த திரைப்படத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னும், ஸ்டில் இந்த திரைப்படத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் குறையில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரியான ஆன்லைனில் கசிந்தது? தலைவான ஒரு படம் ஒன்று உங்களுக்கே தெரியும். அன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் ரிலீஸ் ஆகலை, மீதி எல்லா ஸ்டேட்லேயும் வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆச்சு. அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நாங்களே இங்கேருந்து ஆந்திராவுக்கு போய் படம் பார்த்தோம். ஆனால் அந்த படம் ஒரு வாரம் கழிச்சு இங்கே வந்தோடனே கொஞ்சம் கூட குறையாமல் அது எப்பயுமே சரி, அந்த பார்த்துட்டோம் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட அவர் தமிழ் திரையுலகளுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அதனால் அதை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க இங்கே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டோம். அதுதான். இப்போ தமிழகத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் அதிகாலை 4 மணிக்கே காட்சிகள் வெளியாகுது. தமிழகத்தில் 9 மணி அப்படின்றப்போ எந்த அளவுக்கு இருக்குது சிறப்பு காட்சிகள் அப்படின்றப்போ? இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்ததே அதை நம்ம மாற்றலை. ஏற்கனவே 9 மணின்னு நினச்சது தான், அதை நம்ம அப்படியே தான் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம நினச்சா நம்ம பண்ணணும்னு நினச்சா நீங்கள் சொல்கிற அதிகாலை காட்சி பண்ணலாம். ஆனால் நம்ம பண்ணலை. அந்த கரெக்டாக 9 மணி ஷோவாக 9 மணிக்கு தான் நம்ம போட போகிறோம். அதனால் இன்றைக்கி இந்த திரையரங்கத்தில் கழக பொதுச்செயலாளர் வராரு, நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். அதுக்குண்டான ஏற்பாடுகள் நடந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் அவர் வந்த பிறகு இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.